நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சதுன்னா புதிய கல்குவாரி கிரஷர்களுக்கு இனி அனுமதி கிடையாது. ஏற்கனவே இருக்கும் கல்குவாரி கிரஷர்களுக்கு மக்களுக்கு விவசாய நிலங்களுக்கு பாதிப்பாக இருந்ததுன்னா அதனுடைய உரிமை ரத்து செய்யப்படும். கொட்டரை மருதியாறு நீர்த்தேக்கம் பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அம்மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். பல்நோக்கு கால்நடை மருத்துவமனை பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அக்ரி காலேஜ் கொண்டு வர முயற்சி செய்யப்படும். செந்துறையில் முந்திரி தொழிற்சாலை கொண்டு வரப்படும். 10 ஊர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தரப்படும். ஊர்தோறும் நூலகங்கள் அமைத்து தரப்படும். உடற்பயிற்சி கூடங்கள், போதை மறுவாழ்வு மையங்கள் ஊர்தோறும் கொண்டு வரப்படும். படிப்படியாக மதுபான கடைகள் குறைக்கப்படும். குறைத்த காலத்தில் முழுவதுமாக அகற்றப்படும். அதுபோல இயற்கை வழி மாதிரி பண்ணைகள் உருவாக்கப்படும். உழவர்களுக்காக தகவல் மையம் உருவாக்கப்படும். நெல், சோளம், பருத்தி ஆகியவற்றுக்கு கூடுதல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்படும். சின்ன வெங்காயத்திற்கு பதப்படுத்தும் கிடங்குகள் கூடுதலாக அமைக்கப்படும். சின்ன வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க அரசை வலியுறுத்துவோம். கூடுதல் மானியம் வழங்கப்படும். சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி சுற்றுலாத்துறையின் மூலம் வரி வரமரி செய்வோம். அதுபோல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் கொட்டரை டேம், சாத்தனூர் கல்மர பூங்கா, விஸ்வகுடி டேம், செட்டிக்குளம் முருகன் கோவில், ரஞ்சன்குடி கோட்டை, இந்த மாதிரி பல இருக்கு. அதன் மூலமா வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் 10 ஊருக்கு கொண்டு வரப்படும். கிழக்கு தொடர்ச்சி மலையின் அங்கமான பச்சைமலை தொடர் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கப்படும். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஆறுகளான மருதையாறு, சின்னாறு, வெள்ளாறு, கோனேரி ஆறு, இந்த அனைத்து ஆறும் மீட்டுருவாக்கம் செய்யப்படும். சின்னாற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தனிப்படை அமைத்து தரப்படும். சின்ன வாக்குறுதியா கொடுத்துட்டு சின்ன முட்டில் நீர்த்தேக்கத்தை கொண்டுகிட்டு வரல அவங்க திருப்பி எண்ணூறு ஐடி பார்க் கொண்டு வரப்படும். கட்சி என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி நன்றி. தமிழக வெற்றி கழகம் அரசு பள்ளியில தான் படிப்பாங்க. சரி, ஓகே.